வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திமுகவை களத்தில் எதிர்க்க முடியாதவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டுதான் வாரிசு அரசியல். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த கொள்கையும் கிடையாது என முதலமைச்சர் பேச்சு. பிரதமர் மோடி காணும் பகல் கனவு ஒருபோதும் பலிக்காது. தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது என வைகோ பேட்டி. ஓபிஎஸ் அதிமுகவில் இணைய எடப்பாடி பழனிசாமி மறுப்பு. பழைய செய்தி என ட்விஸ்ட் வைத்த ஓபிஎஸ் பேட்டி. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வரலாற்று வெற்றி பெறும். அமைச்சர் KN நேரு நம்பிக்கை. திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தமிழ்நாட்டில் 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்கள் கூட வளர்ந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். திறமையாக ஆட்சி நடத்துவதால் தான் இந்தியாவில் யாரும் அடைய முடியாத 11.19% வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியுள்ளதாகவும், சமூகத்தில் எந்த பிரிவினரும் தனித்துவிடக் கூடாது என்பதால் தான் திமுக பார்த்து திட்டங்களை செய்து வருவதாக கூறினார். திமுக ஆட்சி கொண்டு வந்துள்ள திட்டங்களை பல மாநிலங்கள் பின்பற்றி வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களும் 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்களும் ஊரக பகுதியில் கூட வளர்ச்சி அடைந்திருக்கு. நடத்துவதால் தான் இந்தியாவிலே யாரும் அடைய முடியாத 11.19% பொருளாதார வளர்ச்சியை திராவிட மாடல் ஆட்சியில சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். ஒரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து ஏற்படுத்தி வரக்கூடிய அரசியல் நெருக்கடி எல்லாத்தையும் எதிர்கொண்டு, மறுபக்கம் தொலைநோக்கு பார்வையோடு எதிர்காலத்துக்கான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். தேவைகளுக்கேற்ப எங்களுடைய கொள்கைகளும் எவால்வ் ஆகி வருகிறது. மகளிர், குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள், தொழில் முனைவோர், உழவர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்னு எல்லா தரப்பினருக்கும் நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என பிரதமர் மோடி காணும் பகல் கனவு ஒருபோதும் பலிக்காது என வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது, எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து திமுக தலைமையிடம் பேசி முடிவெடுக்க போவதாக கூறினார். மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் அதிமுகவை அவமானப்படுத்திய போது சகித்துக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது கனிமொழி, ராகுல் காந்தி சந்திப்பு குறித்து பேச தகுதியற்றவர் என விமர்சித்தார். நெருடல் மாதிரி தோணும், அது சும்மா நீர்கிழித்த வடு போல மறைந்து போய் பேசியிருக்காங்களே. திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் அங்க காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து பேசியதாகவும், அதில் தேர்தலை பற்றியும் பேசியதாகவும் ஏடுகளையும் டிவியிலையும் வரத வச்சுதான். அதனால அதுல எதுவும் நெருடல் இருக்காது, இல்லை அப்படிங்கிற என்னுடைய கருத்து. அகில இந்திய கட்சி இந்தியாவில் பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி. அந்த கட்சி தலைமையோட போய் பேசுறத, மற்றபடி பிஜேபியோட ஏடிஎம்கே எந்த விதத்தில் அவங்க நடந்துக்கிட்டாங்க அதை கம்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுதியற்றவர்கள் ஏடிஎம்கேக்காரங்க. அவங்க அந்த தங்கள் தகுதிக்கு ஏற்ப ஒரு மாநிலத்தை ஆண்ட கட்சிங்கிற தகுதிக்கு ஏற்ப அவர்கள் நடந்து கொண்டதில்லை. அவங்களை எவ்வளவு இன்சல்ட் பண்ணணுமோ, ஹியூமிலியேட் பண்ணணுமோ அவ்வளவும் மோடியும் மோடியினுடைய குரூப்பும் செஞ்சாலும் அவ்வளவும் டாலரேட் பண்ணிட்டு இருந்தவங்க தான் அதிமுக, அதனுடைய முன்னாள் முதலமைச்சர் மிஸ்டர் பழனிசாமி. அதிமுகவில் இணைய எடப்பாடி பழனிசாமி நிராகரித்தது பழைய செய்தி என ஓபிஎஸ் பதில் அளித்துள்ளார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று பன்னீர்செல்வம் கோரிக்கை வைத்து வரும் நிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நேற்று கூறியிருந்தார். அதற்கு டிடிவி தினகரனும் அவரது அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் தயாரா என்று கேட்டிருந்தார். அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, 2000க்கும் மேற்பட்ட அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடி ஓபிஎஸ்ஐ நீக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தனர். அவரை சேர்த்துக் கொள்ள வாய்ப்பே இல்லை என தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் இன்று செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த பன்னீர்செல்வம் அதெல்லாம் பழைய செய்தி என கூறியிருக்கிறார்.
சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வரலாற்று வெற்றி பெறும் என அமைச்சர் கே.என். நேரு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா டுடே பத்திரிகையும் சி ஓட்டர்ஸ் நிறுவனமும் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. அதில் திமுகவின் கூட்டணி கட்சிகள் இடம்பெற்றிருக்கும் இந்தியா கூட்டணி 45% ஆதரவோடு முன்னிலையில் இருப்பதாக இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. அதிமுக இடம்பெற்றிருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 33% ஆதரவுதான் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கே.என். நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக கூட்டணிக்கு 45% வாக்குகள் என்பதே கூட மிக குறைந்த கணக்குதான் என தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சியின் தொடர் வெற்றிக்கு மக்களிடையே உள்ள ஆதரவே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருச்சி பன்னாட்டு விமான நிலைய ஓடுதள விரிவாக்க பணிகள் விரைவில் துவங்க உள்ளதாக எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி சர்வதேச பன்னாட்டு விமான நிலையத்தில் எம்பி துரை வைகோ செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது திருச்சி பன்னாட்டு விமான நிலைய ஓடுதள விரிவாக்க பணிகள் 99% முடிவடைந்து விட்டதாகவும், 350 ரூபாய் கோடியில் ஏற்கனவே 8500 அடி நீளமுள்ள ஓடுதள பாதையை 12500 அடியாக நீட்டிப்பதற்கான பணிகள் விரைவில் துவங்க உள்ளதாக தெரிவித்தார். திருச்சி பொன்மலை ஜி கார்னர் பாலம் ரயில்வே நிலம் கொடுக்க நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்திற்கு ஒப்புதல் வழங்கி உள்ளதாகவும், விரைவில் அதற்கான பணிகள் துவங்கும் எனவும் அவர் தெரிவித்தார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் இங்கே ரன்வே விரிவாக்கம், அந்த ஓடுதலை விரிவாக்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட 8000 அடி இருக்குது. அதை நம்ம 12500 அடியை அதை நீட்டிப்பு செய்வதற்குண்டான முயற்சி கிட்டத்தட்ட 1.5 வருஷங்களாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதில் ரொம்ப வேகமாக அதோட பணிகள் அந்த நிலங்களை கையகப்படுத்தி அதை ரன்வே எக்ஸ்பென்ஷன் அந்த 12500 அடியை கூட்டுறதுக்குண்டான முயற்சி நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம். சமீபத்தில் என்னென்னா கிட்டத்தட்ட 99 விழுக்காடு முடிச்சிட்டோம். அதுலேயே அந்த ரன்வேல இருக்கிற பார்த்தீங்கன்னா 100% வாங்கிட்டோமோ. இந்த ரன்வே எக்ஸ்பென்ஷன் கிட்டத்தட்ட நிலத்தை கையகப்படுத்தாச்சு. ஆனால் அந்த 8000 அடியிலேருந்து 12000 அடிக்குண்டான அந்த ரன்வே எக்ஸ்பென்ஷன், அந்த கட்டுமான பணிகள், அதுக்கு கிட்டத்தட்ட 350 கோடி தேவைப்படுதுங்கிறது ஒரு எஸ்டிமேஷன் இப்போ வந்திருக்கு. அதுக்கு இப்போ ஒன்றிய அரசுக்கு விமான போக்குவரத்துறை அமைச்சகத்துக்கிட்ட அந்த 350 கோடிக்குண்டான அந்த நிதியை கேட்டு நம்ம ஒரு எஸ்டிமேஷன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. கனிமொழி ராகுல் காந்தியை சந்தித்த விவகாரத்தில் அதிமுகவின் குற்றச்சாட்டுகளுக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்துள்ளார். தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எந்தவித நெருக்கடியும் இல்லை என தெளிவுபடுத்திய செல்வ பெருந்தகை, கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது தொகுதி பங்கீடு குறித்த விவரங்கள் வெளியாகும் என உறுதியளித்துள்ளார். தவேக 3ஆம் ஆண்டு தொடக்க விழா சென்னையில் நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தவேக தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளர் என். ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றி கழகம் 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த இனிய தருணத்தை விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா சென்னை தவேக கட்சியின் தலைமை நிலைய செயலகத்தில் வரும் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி எறிந்து மாபெரும் வெற்றி பெற்று நம் தலைவர் தலைமையில் மனசாட்சி உள்ள மக்களாட்சியை அமைக்க உறுதி ஏற்போம் என்று தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ரயில் மூலம் குட்கா பாக்கெட்டுகள் கடத்தி வந்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். வாணியம்பாடியில் பெண் ஒருவர் ஆந்திராவில் இருந்து ரயில் மூலம் குட்கா பாக்கெட்டுகள் கடத்தி வருவதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் வாணியம்பாடி ரயில் நிலையம் அருகே நகர போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது ரயில் நிலையத்தில் இருந்து வெளியே வந்த பெண் ஒருவர் வைத்திருந்த பைகளில் சந்தேகத்தின் பேரில் சோதனை மேற்கொண்டனர். அதில் குட்கா பாக்கெட்டுகள் இருந்தது கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த பெண்ணை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர் ஆம்பூரை சேர்ந்த ஜான்சி என்பதும், ஆந்திர மாநிலத்தில் இருந்து குட்கா பாக்கெட்டுகள் கடத்தி வந்து விற்பனை செய்வதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரிடம் இருந்த 6 கிலோ ஹான்ஸ் உள்ளிட்ட குட்கா பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி முருக பக்தர்களுக்கு மருத்துவ சேவை வழங்கப்பட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனியில் தைப்பூச திருவிழா கடந்த 26ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு நடைபெறுகிறது.
முக்கிய நிகழ்வாக ஜனவரி 31ஆம் தேதி திருக்கல்யாணமும் பிப்ரவரி 1ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற உள்ள நிலையில் தைப்பூச திருவிழாவிற்காக தமிழகம் முழுவதும் இருந்து முருக பக்தர்கள் பாத யாத்திரையை வர துவங்கியுள்ளனர். இந்நிலையில் ஆயக்குடி அருகே திண்டுக்கல் சாலையில் நடந்து வரும் முருக பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் மருத்துவ உதவிகள் செய்தனர். காயிதே மில்லத் அறக்கட்டளை நிறுவனர் அஜ்மத் அலி மற்றும் ஆயக்குடி ஜமாத் சார்பில் 4ஆம் ஆண்டு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஜமாத் சார்பில் 4ஆம் ஆண்டு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்களோடு இணக்கமாக வாழ வேண்டிய இந்த நோக்கத்தோடும் மேலும் நம்ம எப்போதும் ஒரு அமைதியான வழியில நம்ம பயணிக்க வேணுங்கிற நோக்கத்துல தைப்பூச திருவிழாக்கு வருகை தருவீங்க நம்ம முருக பக்தர்களுக்கு இலவச மருத்துவ முதலுதவி முகாமா புதாக்குடி ஜமாத்தார்களுடன் ஆய காகித சிறுபான்மை சமூக சேவை அறக்கட்டளை சார்பாக 4வது ஆண்டாக தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கோம். இதே போல வருஷம் நாங்கள் செய்வோம். தமிழ்நாட்டுல ஏனைய பகுதிகளிலும் இஸ்லாமிய விசேஷங்களுக்கு இந்துக்களோட விசேஷத்துக்கு இஸ்லாமியர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர நட்பு ரீதியில இது போல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சு அவர்களுக்குள்ள உதவியில பரிமாறிக்கொண்டா நம்ம தமிழ்நாடு எப்பொழுதுமே அமைதி பூங்காவா இருக்கும். இது மூலம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் தெரிவிச்சுக்கொள்கிறேன். மயிலாடுதுறையில் இலவச மின் இணைப்பு வழங்காததால் பாதிக்கப்பட்டவர்கள் விவசாயிகள் குறைதீர் முகாமில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினர் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொள்வதற்காக டான்செட்கோ என்கிற துறை உருவாக்கப்பட்டு அதன் மூலம் கடன் உதவி பெற்று பலன் பெற்று வந்தனர். அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 143 பேர் கடனுதவி பெற்று விளை நிலங்களுக்கான போர்வெல் குழாய்களை அமைத்தனர். ஆனால் போர்வெல் இணைப்புகள் பயன்பாட்டிற்கு வராமல் வாங்கிய கடனுக்கு வட்டி மேல் வட்டி கட்டி பல்வேறு இன்னல்களுக்கு விவசாயிகள் ஆளாகி உள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் சுயந்தாபே அடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி வந்ததே கிடையாது. திட்டத்தட்ட புகை அடிக்க மாட்டார். இந்த வருஷம் 851 ரகத்துல வராது. இந்த வருஷம் 851 புகை தாக்குதல் அதிகமாயிடுச்சு. இப்போ இந்த புகை தாக்குதல் என்னாச்சு, இந்த நெல் மகசூல் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இந்த வருஷம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 38,000 செலவு பண்ணியிருக்கோம். இந்த 38,000 எங்களால் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்காது. இது ஏக்கருக்கு ஒரு மகசூலை பாதி கூட கிடைக்கிற சூழ்நிலை இல்லை அந்த பதற போனதுனால. ஆனால் அரசாங்கம் எங்களை இந்த புகை தாக்குதெல்லாம் மழையினால் பாதிக்கப்படுறது உடனே கணக்கெடுத்து உரிய நிவாரணம் எங்களுக்கு அறிவிக்கணும். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாலையின் நடுவே ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 படுகாயம் அடைந்தனர். பல்லடம் அடுத்த காமநாயக்கன் பாளையம் பகுதியை சேர்ந்த பாண்டியன் தனது உறவினர்களுடன் பொங்கலூர் நோக்கி தனது சொந்தமான பயணிகள் ஆட்டோவில் சென்றுள்ளார். அப்போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 3 அவ்வழியே சென்றவர்கள் மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து அவினாசிபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் பார்க் கல்வி நிறுவனங்களில் நடைபெற்ற பிரம்மாண்ட உலக சாதனை மின்னணு கழிவுகளை கூகுள் சீட்டில் வகைப்படுத்தி மாணவர்கள் சாதனை படைத்தனர். கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டியில் உள்ள பார்க் கல்வி நிறுவனங்கள் மற்றும் கிரீன் எரா இணைந்து நடத்திய மின்னணு கழிவுகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்தும் உலக சாதனை முயற்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பங்கேற்பாளர்கள் ஒரே நேரத்தில் பங்கேற்று மின்னணு கழிவுகளை அவற்றின் தன்மைக்கேற்ப மறுபயன்பாடு, மறுசுழற்சி, அபாயகரமானவை மற்றும் நிலப்பரப்பு கழிவுகள் என 4 பிரிவுகளாக தரம் பிரித்து புதிய உலக சாதனை படைத்தனர். இதற்காக ஒவ்வொரு பங்கேற்பாளருக்கும் முறையான சரிபார்ப்பு பட்டியல்கள் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் துல்லியமாக வகைப்படுத்துதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சாதனை முயற்சியை வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் அமைப்பின் நடுவர்கள் நேரில் ஆய்வு செய்து சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினர். நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருளும் எல்லாத்துக்கும் தெரியும். ரிமோட் கண்ட்ரோல், பேட்டரிஸ், செல்ஃபோன்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு வாங்குறது எங்கே வாங்குறோம்னு தெரியும்.
பட் டிஸ்போஸ் பண்ணுறது எது முறையான டிஸ்போசல் அப்படிங்கிறது வந்து அவேர்னஸ் நிறைய பேருக்கு கிடையாது. நம்ம பழைய வீடியோ ரெக்கார்டர், நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணோம்னா அதில் வந்து ஹசார்டஸ் மெட்டீரியல்ஸும் இருக்குது. அதாவது நச்சுத்தன்மை உள்ளது, நச்சு இல்லாத பொருட்களும் இருக்குது. திரும்ப ரீயூஸ் பண்ணக்கூடிய பொருள்களும் அதில் இருக்குது. ஏன்னா உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வந்து ஃபைனைட், அதாவது இவ்வளோ தான் இருக்குது உலகத்தில். ஸோ அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப நமக்கு அந்த பொருள்களை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் மைனிங் பண்ணி அந்த மினரல்ஸ் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், எந்த எலக்ட்ரானிக் பொருளை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு தான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கு. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கைலாசநாதர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டியில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கைலாசநாதர் மற்றும் வரதராஜ பெருமாள் திருக்கோவில்கள் புனரமைக்கப்பட்டது. தொடர்ந்து பூலாம்பட்டி காவிரி ஆற்றுக்கு சென்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்த குடம் எடுத்து வந்து கைலாசநாதர் திருக்கோவிலில் வைத்து சிறப்பு பூஜை செய்து அபிஷேகம் செய்தனர். மேலும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கும் கைலாசநாதர் மற்றும் வரதராஜ பெருமாளுக்கும் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 4800 ரூபாய் குறைந்து 1,29,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் இன்று அதிரடியாக குறைந்தது நகை பிரியர்களிடையே சற்று ஆறுதலை அளித்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 600 ரூபாய் குறைந்து 16,200 ரூபாய்க்கும், சவரனுக்கு 4,800 ரூபாய் குறைந்து 1,29,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் அதிரடியாக கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 415 ரூபாவிற்கும், கிலோவிற்கு 10,000 ரூபாய் குறைந்து 1 கிலோவின் வெள்ளி 4,15,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காசா மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் முயற்சிக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா பாராட்டு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கின் நிலைமை குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் திறந்த விவாதத்தில் ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி தூதர் பர்வதநேனி ஹரிஷ் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது காசா மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் செயல்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை இந்தியா கவனத்தில் கொள்வதாக தெரிவித்தார். மேலும் நீண்ட கால பிரச்சனையை நிவர்த்தி செய்வதில் அமெரிக்காவிற்கு இந்தியா பாராட்டு தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். அதே சமயம் காசாவில் பாதுகாப்பான மனிதாபிமான அணுகலை ஏற்படுத்த வேண்டும் என்றும், பாலஸ்தீன மக்கள் சாதாரண வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற ஏக்கத்தை உறுப்பு நாடுகள் ஆதரிக்க வேண்டும் எனவும் அவர் பேசினார். மீண்டும் தலைப்பு செய்திகள். திமுகவை களத்தில் எதிர்க்க முடியாதவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டுதான் வாரிசு அரசியல். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த கொள்கையும் கிடையாது என முதலமைச்சர் பேச்சு. பிரதமர் மோடி காணும் பகல் கனவு ஒருபோதும் பலிக்காது. தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது என வைகோ பேட்டி. ஓபிஎஸ் அதிமுகவில் இணைய எடப்பாடி பழனிசாமி மறுப்பு. பழைய செய்தி என ட்விஸ்ட் வைத்த ஓபிஎஸ் பேட்டி. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வரலாற்று வெற்றி பெறும். அமைச்சர் KN நேரு நம்பிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.